திருமணம் வாங்குறோம். திருமணம் முடிஞ்ச உடனே பெரியவங்க காலில் ஆசி வாங்குறோம். ஒரு வேலை கிடைக்குது, வேலை கிடைத்த உடனே நம்முடைய பெரியவரிடத்துல ஆசி வாங்குறோம். இதையெல்லாம் உயர்ந்த பண்புள்ளவருக்கு தெரியும். பண்பு இல்லாத குடும்பத்தில் பிறந்தவருக்கு இப்படிப்பட்ட மரியாதை தெரியுதா? எடப்பாடி சார், பெரியவங்க காலில் விழுந்த ஆசீர்வாதம்லாம் சசிகலாவே உங்களோட வயசு கம்மி, அவங்க காலில் போய் ஏன் விழுந்தீங்க? அதாவது ஒரு அடிமத்தனமா மானங்கட்டத்தனமா போய் காலில் விழுந்துட்டு அது இப்படிலாம் சமாளிக்க கூடாது. சமாளிக்காத, சாரல் இங்க வரைக்கும் அடிக்குது, தொடச்சுக்கோ. சரி ஓகே, நீங்க காலில் விழுந்தீங்கன்னு கூட சும்மா அதோட மன்னிச்சிடலாம். நீங்க காலில் விழல, காலை தேடி விழுந்தீங்க. அதாவது அவங்க காலில் இருந்து 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே படுத்துட்டீங்க. படுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா தவந்து 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 வந்து காலில் விழுந்தீங்க. இப்படிலாம் அவன் பெரியவங்க கால விட மாட்டான், இப்படிலாம் அவன் வந்து வயசுல மூத்தவங்க கால விட மாட்டான். நீ காலில் விழுந்த கேவலமான அடிமை தான். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு.